வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், டிஎக்ஸ்ஒய் அண்ட் பவுண்ட் யூஎஸ்டி பத்தி நம்ம பார்க்க போறோம். பவுண்ட் யூஎஸ்டி எதுக்கு இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்லயும், டெலகிராம்லயும் நெறைய பேர் வந்து பவுண்ட் யூஎஸ்டிய பத்தி இன்னைக்கு சொல்லுங்க, என்எஃப்பி பத்தி பேசும்பொழுது அத சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வீடியோல நாங்க வந்து அத குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால இன்னைக்கு மட்டும் பவுண்ட் யூஎஸ்டி ஆட் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து நியூஸ் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது ஒரு பிக் ஈவென்ட் இன்னைக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நான் ஃபார்ம் பேரோல். ஓகே. நான் ஃபார்ம் பேரோல்ல ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, 353K அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருந்தது. இந்த முறை எதிர்பார்க்கிறது 190K தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எப்பயுமே மார்க்கெட்ல இந்த மாரி எப்பயுமே கம்மியா எதிர்பார்ப்பாங்க. பட் வரது வந்து ஹையா தான் வந்திருக்கு சில நேரங்களில். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்ல நல்ல மூவ்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாரி அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட்ல எப்பயுமே சேஞ்சஸ் இல்ல. லாஸ்ட் 3 டைம்ஸும் நமக்கு 3.7 தான் வந்திருக்கு. இந்த முறையும் 3.7 தான் வரத்துக்கு சான்சஸ் தெரியும். ஓகே. இந்த நான் ஃபார்ம் பேரோலுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவ வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து தொடர்ச்சியாவே நமக்கு வந்து ஒரு 3 மாதங்கள் இது வந்து ஃபோர்காஸ்ட், அதாவது எதிர்பார்ப்புக்கு மார்க்கெட் குடுத்த ஆக்சுவல் ரிப்போர்ட். இது வந்து ரிவர்ஸ் ரிப்போர்ட், இத விட்டுருங்க. இதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆக்சுவல் ரிப்போர்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்காஸ்ட்ட விட எப்பொழுதுமே நமக்கு வந்து ஹையா தான் மார்க்கெட்ல வந்து பிளாட் ஆயிடுது. இந்த முறை எல்லாமே டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில வந்த எல்லா டேட்டாஸுமே வந்து நமக்கு மார்க்கெட் மேக்ஸிமம் அப்சைட். சில நேரங்கள்ல அப்படி டிராப் ஆனாலும், அடுத்த வரக்கூடிய மூவ்மெண்ட்ல மார்க்கெட் வந்து அப்சைடு தான் இருக்கு. பெரும்பாலும் டாலருக்கு வந்து இது வந்து பாசிட்டிவாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே. ஸோ எதுக்கு இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது அரவுண்ட் இங்க பாருங்க எல்லாமே 170லேருந்து 200க்குள்ள தான் இந்த லெவல் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம இந்த முறை எதிர்பார்க்கக்கூடிய டேட்டா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது தான். ஸோ நெறைய ஆர்டிகிள்ஸ் நெறைய இதில நாங்க படிச்சதுல எங்களுக்கு இந்த டேட்டாஸ் எங்க நாலேட்ஜ்ல நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, இந்த டேட்டா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 170Kல இருந்து 240Kக்குள்ள வரத்துக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு வேள நமக்கு வரக்கூடிய டேட்டா பிலோ 170Kக்கு கீழ வந்துருச்சு. 170க்கு கீழ டேட்டா வருது. இன்னைக்கு டேட்டா பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். மற்ற நாட்கள் டெக்னிக்கல் அதிகமா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு டேட்டாவையும் நம்ப ரொம்ப அதிகமா ஆட் பண்ணணும். காரணம் வந்து கோல்டுடைய அந்த மிகப்பெரிய ரைஸ். இன்னைக்கு கரெக்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக இன்னைக்கு டேட்டாவ நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்றோம். ஸோ ஒரு 170Kக்கு கீழ 70 அதுக்கு கீழ பிரைஸ் வந்தால் கண்டிப்பாக டிஎக்ஸ்ஒய், விஎஸ் வந்து கீழ விழுந்துரும். ஓகேங்களா? அதனால இன்னும் கோல்டு மேல போக சான்சஸ் இருக்கும். ஒருவேள இன்னைக்கு டேட்டா வந்து ஒரு நியூட்ரலைஸ் ஃபேஸாக 170லேருந்து 240Kக்குள்ள வந்துருச்சு. இந்த லெவல்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா யுஎஸ் கீழ விழுந்தால் கூட மேல ஏறிடும். ஸோ ஒரு டேட்டா ஃபோர்ஸ் வந்துட்டு மார்க்கெட் அப்சைட்ல நம்ப அதிகமா எதிர்பார்க்கலாம். பெரிய லெவல் இல்லைனாலும் ஒரு மாடரேட்டான அப்சைட் மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஒரு ஃபிளாஷ் வேணா கீழ வந்துட்டு போலாம். மற்றபடி மார்க்கெட் மேல தான் இருக்கும். இன்னைக்கு டேட்டா எபோவ் 240Kக்கு மேல வந்துருச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற இந்த லெவலுக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக யுஎஸ் மார்க்கெட் மிகப்பெரிய ஒரு ராலிய நமக்கு குடுக்கும். புல்லிஷ் தான். 100% புல்லிஷ் தான். 240K கிட்ட வந்துட்டால். ஓகே. இன் பிட்வீன்ல வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் மாடரேட்டா ஒரு சின்ன ல ஸ்பைக்ஸ் மட்டும் கீழ குடுத்துட்டு மார்க்கெட் மேல போகும். அதே 170க்கு கீழ வந்துட்டால் கண்டிப்பா யுஎஸ் மார்க்கெட் இந்த முறை கீழ விழுந்துரும். ஸோ வரக்கூடிய நம்ம இதுக்கு முன்னாடி வந்த டேட்டாஸ் எல்லாம் அனலைசிஸ் எல்லாமே பார்க்கும்போது, அதிகப்படியாக டாலர் பாசிட்டிவ்ல வரதுக்கான சான்சஸ் தான் உண்டு. ஓகே. இங்க வரக்கூடிய டேட்டா ஃபோர்காஸ்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. 240Kக்கு மேல வந்தால் கண்டிப்பாக புல்லிஷ்க்கு சான்சஸ் வந்து அதிகம். ஓகே. நடக்கல அப்படின்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம எது எடுத்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இந்த இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய் உடைய சார்ட் பார்த்தரலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் சார்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்ம லாஸ்ட் எதிர்பார்த்திருந்தோம். ஸோ என்ன அப்படின்னா, நெறைய பேர் இந்த சப்போர்ட்ட வந்து எதிர்பார்த்திருந்தாங்க. இங்க வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேல போயிடுவான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்க சொல்ற சப்போர்ட் லெவல்ங்கிறது இது.
இந்த சப்போர்ட்ல மார்க்கெட் மேல போவான்னு எதிர்பார்த்தாங்க. நம்ம அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். 102.75 அவன் இங்க சப்போர்ட் எடுக்கல. இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா, நெக்ஸ்ட் 102.75ல இருந்து 102.50ல தான் நெக்ஸ்ட் நமக்கு சப்போர்ட் லெவல் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் இப்ப ரீச் ஆயிட்டான். ஸோ இப்ப நமக்கு இருக்கிறது டெக்னிக்கலா மார்க்கெட்ல ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டாவும் நமக்கு பாசிட்டிவ்ல வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கிற காரணத்தினால, கண்டிப்பாக DXY இங்கிருந்து ரேலி ஆகறதுக்கான பாசிபிள் உண்டு. எவ்வளவு தூரம் போகும்னா, கண்டிப்பாக இந்த ஹைய பிரேக் பண்ற அளவு ரேலி பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு கிடைக்கும். ஸோ DXYக்கு இது ஒரு பாசிட்டிவான சிக்னல். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்ப நின்னுட்டு இருந்தா கூட, நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இங்க வந்திருந்தா கூட நம்ம வந்து ஒரு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்பைக் கீழ வந்து இந்த சப்போர்ட்ட கலெக்ட் பண்ணிட்டு போணுமே அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஆனா இங்க கிளியர் கட்டா நமக்கு மார்க்கெட் இந்த ஏரியாவ ரீச் பண்ணிட்டான். ஓகே. ஸோ சின்னதா ஒரு ஸ்பைக் சொல்லலாம். அவ்வளவுதான். இந்த ஜோன்குள்ளேயே வந்துட்டு மார்க்கெட் திரும்பும். மார்க்கெட் இங்கிருந்து மேல போறதுக்கான ஹை பாசிபிள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா 170லேருந்து 240க்குள்ள வந்துட்டால் கண்டிப்பாக ராலி. 240க்கு மேல வந்துட்டா இங்க வர ராலி 105க்கும் மேலேயே மார்க்கெட் பாஸ் ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி உண்டு. ஸோ இது DXYக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலுக்கு இப்போ பிரைஸ் ரீச் ஆயிருக்கு. ஸோ தட் இதுக்குனால கோல்டுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மார்க்கெட் கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் உண்டு. நெக்ஸ்ட் யுஎஸ் ஆயில். ஸோ யுஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்டில் இன் கன்சால்டேஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க்கெட்டோடைய மூவ் நாங்கள் காட்டுறோம். ஸோ பிரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஈக்குவலா அப்படி மேலே, அதுக்கப்புறம் மேலே, அதுக்கப்புறம் மேலே. ஸோ இப்படி பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வீக்கான பையிங்கா இருந்தாலும் மார்க்கெட்ல அப்படியே ஒரு அப்சைட் மார்க்கெட் மூவ்மெண்ட் போயிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஹைஸ் கிரியேட் ஆகல. மார்க்கெட் ஸ்லைட்டா டவுன் ஃபேஸ்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நமக்கு ஆயில் கீழ வரதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளீனா தெரியும். ஸோ கேண்டில் பை கேண்டில் நீங்க ரீட் பண்ணும் பொழுது, உங்களுக்கு ஈஸியா அந்த ப்ராசஸ் புரியும். ஸோ நீங்க ஒரு 4 ஹவர் சார்ட்ட நம்ம எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல செல் சைட்ல மார்க்கெட் வரதுக்கான பாசிபிள் அதிகமா உண்டு. கீழ இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வர சான்சஸ் உண்டு. ஸோ இந்த ரேஞ்சில ட்ரேட் பண்ணக்கூடாது. இல்ல நான் இன்ட்ராடே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும் கம்பல்சரி. இப்ப நாங்க சொல்றது எல்லாமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ற மாரி இருந்தால் மட்டும் எடுத்துக்கங்க. அந்த ஸ்டாப் லாஸ்ல செல் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வச்சு செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பை சைட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1 ஹவர் சார்ட் இந்த மாரி மூவ் இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஸோ திருப்பி லைட்டா அப்படி மேல ஏறி பிரைஸ் இறங்கும்போது அரவுண்ட் 79 அந்த மாரி வரும்பொழுது, மேல இருக்கக்கூடிய இந்த டாப்ஸ நீங்க ஸ்டாப் லாஸா வச்சு செல் ட்ரை பண்ணுங்க. பை ட்ரைய அவாய்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பவுண்ட் USD பார்த்தரலாம். பவுண்ட் USD பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அந்த ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் திரும்புமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸ்பெக்ட் ஆகல. ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய டாப் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மார்க்கெட் வந்துட்டான். ஸோ இன்னைக்கு டேட்டா வந்து யுஎஸ்க்கு பாசிட்டிவா வரும் பொழுது, கண்டிப்பாக இங்க நீங்க செல் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி. ஸோ எங்க செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.2797க்கு கீழ. அதாவது ரவுண்டா சொல்லலாம் 1.2800க்கு கீழ மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும் பொழுது, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்க செல் எடுக்கலாம். கவர் ஆர்டராக இருந்தாலும் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். ஒருவேளை டேட்டா வந்து 170லேருந்து 240க்குள்ள வந்துட்டா மார்க்கெட் இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆயிடும். ஓகேங்களா? எபோவ் 240 மேல வரும்பொழுது மட்டும்தான் மார்க்கெட் கீழ இறங்குறதுக்கான பாசிபிள் அதிகமா இருக்கும். இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ஒருவேளை இந்த மார்க்கெட் இத பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா, நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா 1.300க்கு மேல மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். அதுவரைக்கும் போறதுக்கு சான்சஸ் அதிகமாக இன்னும் இருக்கு. ஏன்னா செல் சைட்ல தான் நெறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கீழ இறங்குமா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருந்தீங்க. இப்ப இருக்கிறது பெர்ஃபெக்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. தாராளமாக இங்க மார்க்கெட் திரும்பலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே DXYக்கு ஒரு பாசிட்டிவ் குடுக்கறனால, இந்த மார்க்கெட் கீழ வரதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக உண்டு. ஓகே. இது ஒரு 1 ஹவர் அந்த மாரி ஃப்ரேம்ஸ்ல போய் நம்ம பார்க்கும் பொழுது, பேட்டர்ன்ஸ் பெருசா வரலைனாலும்,
கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் நான் சொன்னது இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணும் பொழுது க்ளோஸ் வச்சுட்டா உடனே செல் போகணுன்னு அவசியம் கிடையாது. இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்துட்டு உள்ள கரெக்ஷன் ஏறி கீழே வர வரைக்கும் நமக்கு சான்சஸ் அதிகமாக கொடுக்கும். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய டேட்டாவை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதில் ஷார்ட் போக ட்ரை பண்ணுங்க. செல் ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது. இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ஏன் வந்து பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறனா, இது இப்போ தான் டச் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டில் இங்கேருந்து இது வரைக்குமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒரு 40 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா ஒரு மிக்ஸ்டு டேட்டாவாக 170யோ 220யோ வந்துருச்சு அப்படின்னா திருப்பி இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஃப்ளாஷ் போயிட்டு மார்க்கெட் வரும். ஸோ இந்த சப்போர்ட் உடைத்தால் தான் நம்ம செல் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் சில்வர் வந்து இந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் தான் இப்போ வந்து ப்ரைஸ் நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இது பிரேக் அவுட் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிடும். 25 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஒரு 4 ஹவரில் போய் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டில் இந்த இடத்துல பக்காவான ஒரு வீக்னஸ் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை நான் வந்து ஒரு 1 ஹவர் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீக்னஸை வந்து நான் வந்து ஒரு லைனாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து நான் வந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் லைனாக யூஸ் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிறத நம்ம வந்து ஒரு வெஜ்ஜஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. வெஜ்ஜஸ் வந்து நம்ம இங்கிருந்து கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் ஒரு ஃபால் கொடுக்க ட்ரை பண்ணலாம், பட் மார்க்கெட்னால வந்து அது போக முடியல. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபால் ட்ரை பண்ணால், பட் ஆனால் திருப்பி மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு வெஜ்ஜஸ் ஃபார்மேஷன். கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் 24.24 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணாவே சில்வர் வீக்னஸ் ஆகும். ஸோ பிரேக் எல்லாத்துலேயுமே பிரேக் போக வேண்டாம், ஏன்னா எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலை விட இன்னைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் நிறையா போயிட்டுருக்கனால ஒரு பிரேக் ரீடெஸ்ட் வந்து திருப்பி இந்த லோ பிரேக் ஆகும்போது எடுக்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தென் ரைஸ் ஆகி ஒரு சின்ன சிமிலர் பேட்டர்ன் கிடைச்சா கூட இந்த மார்க்கெட்டில் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த 2148 இந்த லெவல் நீங்கள் பார்த்துக்குங்க. வீக்கில் எடுத்துக்குவோம். ஸோ வீக்கில் வந்து இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ண போகிறோன்னா இல்லை ரிஜெக்ஷன் பண்ண போகிறோன்னா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டேல பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட்டோடைய அந்த வீக்னஸ் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே ஏறிச்சு. அடுத்த மார்க்கெட் இங்கிருந்து இது வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ இதோடைய வீக் பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இங்கேருந்து இவ்வளோ தான் ஏறி இருக்கு. ஸோ மார்க்கெட்டுடைய பையிங் வீக்னஸை நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல கேண்டில் மூலிமா பார்க்கலாம். இது ஒரு செல் ஆகிறதுக்கான எல்லா பாயிண்ட்டும் உண்டு. அதை தாண்டி மேலே போனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டும் அஃப்கோர்ஸ் ஒரு ஷார்ட் அண்ட் மார்க்கெட். ஸோ எதுக்காக நான் அந்த ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன்னா கோல்டுடைய அந்த பையிங் ஃபோர்ஸ் குறையுது அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூவ்மெண்ட் தான், பியூரா இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூவ்மெண்ட். இந்த இன்ஸ்டிடியூஷன் மூவ்மெண்ட்ல ஏன் இந்த ஃபோர்ஸ் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா பையிங் இன்ட்ரெஸ்ட் குறையல, புக்கிங்ஸ் நடக்குது. பை அளவு செல் புக்கிங்ஸும் நடக்கிறனால தான் மார்க்கெட்டில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரைஸ் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நான் அதை எடுத்துறேன். இப்போ நமக்கு இருக்கிறது இந்த பாயிண்ட். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்டா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவாக கோல்டுக்கு இருக்கும். இது வந்து டாலருக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ ப்ரைஸ் வந்து கீழே 2145 அப்படிங்கிற இந்த கீ பாயிண்ட்டை மார்க்கெட் உடைச்சிட்டான். க்ளோஸ் பண்ணணும், கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னாவே நமக்கு செல் சான்சஸ் ஹையாக இருக்கும். யூஎஸ்டிலையும் ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. கோல்டை தவிர மீதி எல்லாமே ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. கோல்டு ஏன் ரெசிஸ்டன்ஸில் இல்லை அப்படின்னா நமக்கு டேட்டா இல்லை, அந்த பக்கம் டேட்டாவே இல்லை. நம்ம லைஃப் டைம் ஹையில் இருக்கிறனால நமக்கு டேட்டாஸ் கிடையாது. அதனால அதை ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு சப்போர்ட் நமக்கு பிரேக் ஆகிடுந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இன்னும் எதுவுமே நடக்கல. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் கண்டிப்பாக இந்த லெவலை பிரேக் பண்ணுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வீக்கில் காட்டியிருந்தேன் 148 அப்படின்ட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த லெவலுக்கு கீழே ஒரு வேளை மார்க்கெட் க்ளோஸ் பண்ணினால் அப்கமிங்ல கோல்டு ஃபாலை நம்ம எதிர்பார்க்கலாம். பெரிய ஃபாலாக நான் சொல்லலை, ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபாலாவது நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஷார்ட் டேர்ம் ஃபால் நமக்கு 2090வும்
2060 மார்க்கெட் மீட் பண்றதுக்கான ஹை ப்ராபபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா? எதாக இருந்தாலும் எந்த என்ட்ரிஸ் போனீங்கனாலும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நாங்க இங்க என்ட்ரி போக மாட்டோம். ரீசன் என்ன அப்படின்னா 145 க்ளோஸ் பண்ண தான் நாங்க பார்ப்போம். பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் வீக்ல நாங்க என்ட்ரி போவோம். ஆல்ரெடி ஆர்டர் வச்சிருக்கவங்களுக்கான டேட்டா தான். நியூ என்ட்ரிக்குள்ள ப்ரெஷர் ஆகுங்க அப்படின்னு நான் சொல்லல. இதே நீங்க வந்து ஒரு €20 பவுண்ட் நீங்க ட்ரை பண்றதுன்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். ஆனால் கோல்டுல கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கோல்டுடைய மூவ்மெண்ட் இப்ப நம்ம டெக்னிக்கல் கண்ட்ரோல்ல இல்ல. இது இன்ஸ்டிடியூஷன் மூவ்ல இருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல புக்கிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க பார்க்கலாம். இந்த ஸ்பீட் குறைஞ்சுக்கிட்டே வருது. அதனால கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகும்போது திருப்பி மார்க்கெட் ரைஸ் ஆகுற மாதிரி வரும். இந்த ஹைக்கு மேல போனா கூட அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா தென் எங்கெல்லாம் மார்க்கெட்டை செல் சான்சஸ் கிடைக்குதோ அதை எடுத்தோம்னா இந்த 2 டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பெருசா வந்து நமக்கு ரேட் கட் கிடையாது. ஜூலைல தான் ரேட் கட் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் ஆனால் கன்ஃபார்ம் கிடையாது. ரொம்ப எக்ஸ்பெக்டட் வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய மே கூட கிடையாது. நமக்கு ஜூன் ஜூலைல தான் வரக்கூடியது தான் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதோடைய ஃப்ளிக்கர்ஸ் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டேட்டா கண்டிப்பாக 200+ வந்துட்டாலேவே நமக்கு கோல்டு இறங்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ டேட்டாவை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே டெலகிராமில் லிங்க் இருக்கும். நீங்கள் அந்த லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.